ஹலோ எவ்ரி ஒன், வெல்கம் டு நாளிகை எஜுடெக். இன்றைக்கி நம்மளோட சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிஸ்னஸ் கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்க போகிறோம். ஸோ இன்னிலேருந்து ஸ்டார்ட் பண்ணுறேன். முக்கியமான பிஸ்னஸ் கரண்ட் அஃபேர்ஸ் டெய்லி நம்ம பார்க்க வேண்டியது மட்டும் வந்துட்டு இந்த வீடியோஸில் பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு இன்றைக்கி பேசிக் 5 என்னெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா, இந்தியன் ஸ்டாக் மார்க்கெட்டில் என்ன ரேட்டில் இருக்குது அப்படின்னு பார்க்க போகிறோம். தென் பிஎம் மோடியோட நியூசிலாந்து விசிட், அப்புறம் பிஸ்னஸ் கான்ஃபிடென்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். அண்ட் அமேசானோட இந்தியா இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். அண்ட் ஆல்சோ நீங்கள் பேங்க் ஹாலிடே செகண்ட் சாட்டர்டே ஆஸ் யூஷுவல், யாரும் பேங்க்குக்கு போக வேண்டாம். அது மட்டும் இல்லாமல் இதோட எக்ஸ்ப்ளனேஷன்ஸ் ஃபுல்லாகவுமே உள்ளால் பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு ஒன் பார்த்தீங்கன்னா இந்தியனோட ஸ்டாக் மார்க்கெட். ஸோ இந்தியா ஸ்டாக் மார்க்கெட் ரேலிஸ், தி சென்சஸ் ரோஸ் 826 பாயிண்ட்ஸ் அண்ட் தி நிஃப்டி கெயின்ட் அரவுண்ட் 1% ஃபார் தி செகண்ட் கான்சிக்யூட்டிவ் செஷன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ 1% நிஃப்டி கெயின் ஆகிருக்கு. அதே மாதிரி 826 பாயிண்ட்ஸ் சென்செக்ஸில் ரோஸ் ஆகிருக்கு. அது மட்டும் இல்லாமல் இந்த கெயின்ஸ்க்கான யார் மெயினாக இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ், ஹெச்டிஎஃப்சி பேங்க், ஐசிஐசிஐ பேங்க் அண்ட் ஐடி ஸ்டாக்ஸ் இதெல்லாமே சப்போர்ட் பண்ணுது. அது மட்டும் இல்லாமல் க்ரூட் ஆயிலோட ரேட்ஸ் ப்ரைஸஸ் கம்மியானதுனாலையுமே ஒரு பாசிட்டிவான ஒரு ரிசல்ட் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா பிஎம் மோடியோட நியூசிலாந்து விசிட். இதில் அவர் மெயினாக நம்மளோட பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி எதுக்காக போகிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது ஒரு அஃபிஷியல் விசிட் தான். ஸோ நியூசிலாண்டுக்காக வழக்கமாக போகிற ஒரு அஃபிஷியல் விசிட். ஸோ இதில் ட்ரேடு, டெக்னாலஜி, அக்ரிகல்ச்சர், எஜுகேஷன் இதெல்லாம் தான் அஜெண்டாவாக இருக்குது இப்போ இவங்க போகிறதுல. ஸோ த விசிட் எய்ம்ஸ் டு ஸ்ட்ரெங்தன் பைலேட்ரல் எக்கனாமிக் அண்ட் ட்ரேட் ரிலேஷன்ஸ் ஆல்சோ. ஸோ அதுவுமே ஒரு மெயின் இம்பார்ட்டண்டான பாயிண்ட். ஸோ தென் அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா, பிஸ்னஸ் கான்ஃபிடன்ஸ் ஷாஃப்டன்ஸ் அண்ட் எஸ்எஸ்பிசி சர்வே ஃபவுண்ட் தட் இந்தியன் பிஸ்னஸ் ரிமைன்ஸ் பாசிட்டிவ் அபவுட் இன்வெஸ்ட்மெண்ட் அண்ட் ஆர்என்டி. அதாவது இந்தியன் பிஸ்னஸ் என்ன பண்ணுறாங்கன்னா, இன்வெஸ்ட்மெண்ட்ஸ்லேயும் சரி, ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட்லேயும் சரி ரொம்பவே ஒரு பாசிட்டிவான ஒரு பிளேஸில் தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இட் ஆல்சோ வீக்கன் பிகாஸ் ஆஃப் மார்ஜின் ப்ரெஷர்ஸ் அண்ட் ரைசிங் காஸ்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ 2 பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் சைடுமே சொல்லியிருக்காங்க. இதனால் கம்பெனிஸுமே ரொம்ப காஷியனாகி நிறைய திங்ஸ் எல்லாம் பண்ண தொடங்குறாங்க. ஈவன் அபவுட் ஹையரிங். இப்போ நீங்கள் நிறைய நியூஸ்ல எல்லாமே பார்க்கலாம், ஹையரிங்ஸில் கம்மி பண்ணுறாங்க, ஆள் எடுக்கிறாங்க, ஆளை தூக்குறாங்க. ஸோ அந்த மாதிரியே போயிட்டுருக்குது. ஸோ நிறைய எம்ப்ளாய்மெண்ட் இஷ்யூஸ் எல்லாம் இப்போ நிறைய வருது. ஸோ இந்த சர்வே மூலயமா என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த மார்ஜின் ப்ரெஷர்ஸும் ரைசிங் காஸ்ட்டும் கம்பெனிஸை இன்னுமே மோர் காஷியஸாக மாற்றி ஹையரிங்கை அஃபெக்ட் பண்ணுற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ தென் பார்த்தீங்கன்னா அமேசானோட இன்வெஸ்ட்மெண்ட்ஸ். அமேசான் இந்தியாவில் வழக்கமாகவே இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. ஸோ தே ஹாவ் அனௌன்ஸ்ட் அண்ட் அஃபிஷியல் அடிஷ்னல் இன்வெஸ்ட்மெண்ட் ஆஃப் $13 பில்லியன் சொல்லியிருக்காங்க. ஸோ $13 பில்லியன் எவ்வளோ பெரிய ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் இல்லை இந்தியாவுக்கு. இது மட்டும் இல்லாமல் இன்க்ரீஸிங் இட்ஸ் டோட்டல் பிளான்ட் இன்வெஸ்ட்மெண்ட் டு $48 பில்லியன் மாற்றிருக்காங்க பை 2030 உள்ளால். ஸோ த இன்வெஸ்ட்மெண்ட் வில் சப்போர்ட் ஏஐ, க்ளவுட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், இ-காமர்ஸ், எக்ஸ்போர்ட்ஸ் அண்ட் ஜாப் கிரியேஷன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ 2030 அமேசான் நமக்கு டோட்டலாக $48 பில்லியன் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போகிறாங்க. நெக்ஸ்ட்டு ஈக்விட்டி மியூச்சுவல் ஃபண்ட் இன்ஃப்ளோஸ். ஸோ இன்வெஸ்ட்மெண்ட்டில் இந்தியன் ஈக்விட்டி மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் கிட்டத்தட்ட 26.5% இன்க்ரீஸ் ஆகிருக்கு இன் ஜூன் கம்பேர்டு டு ப்ரீவியஸ் மந்த். அதாவது ப்ரீவியஸ் மந்த்னால் எனக்கு மே வரும். ஸோ மேயை கம்பேர் பண்ணும்போது ஜூனில் கிட்டத்தட்ட 26.5% இன்க்ரீஸ் ஆகிருக்கு மியூச்சுவல் ஃபண்ட்ஸில். ஸோ இட்ஸ் அ குட் பர்சன்டேஜ். ஸோ அதுவுமே சொல்லியிருக்காங்க. இட்ஸ் இண்டிகேட்டிங் இம்ப்ரூவிங் இன்வெஸ்டர் கான்ஃபிடன்ஸ் ஆஃப்டர் ஈஸிங் ஜியோ பாலிட்டிக்கல் டென்ஷன்ஸ். நிறைய ஜியோ பாலிட்டிக்ஸில் நிறைய டென்ஷன்ஸ் இருக்குது, உங்களுக்கே தெரியும். ஸோ அதில் இந்த பர்சன்டேஜோட இன்க்ரீஸ் அப்படின்றது ரொம்ப வரவேற்கத்தக்க ஒரு விஷயமா இருக்குது. ஸோ இன்றைக்கி இந்த 5 தான் இம்பார்ட்டன்ட் பிஸ்னஸ் கரண்ட் அஃபேர்ஸில் நம்ம பார்த்துருக்கோம். ஸோ இதே மாதிரி கரண்ட் அஃபேர்ஸ் டெய்லி போஸ்ட் பண்ணுறேன், மறக்காமல் செக் பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த கரண்ட் அஃபேர்ஸ் எல்லாமே முடிஞ்சால் ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க, இல்லை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. கண்டிப்பாக எம்பிஏ படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கட்டும், இல்லைனா ஏதாவது எக்ஸாம்ஸ்க்கு படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கட்டும், உங்களுக்கு கண்டிப்பாக ஹெல்ப் ஆகும். ஸோ தேங்க்யூ ஆல்.